நான் இன்றைக்கி வந்து உப்புமா செய்கிறதுக்கு இதில் வந்து எந்த பேன் எடுத்து வச்சுருக்கேன். ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கேன். குறைச்சி வச்சுக்கொண்டு இதில் வந்து ரவை இருக்குது. 2 கப் எல்லாட்டிக்கு 380 கிராம் ரவை இருக்குது. இந்த ரவையை போட்டு மொரண்டு வறுத்தெடுக்கணும். ஆனால் கலர் மாறாமல் வறுத்தெடுக்கணும். கிளறி வறுத்தெடுங்கோ. இப்போ சரியாக வந்து 6 நிமிஷம் கைவிடாமல் மீடியத்துலேருந்து ஹீட்டை கொஞ்சம் குறைச்சி வச்சு இதை நான் வறுத்தோன்ருக்கேன். இந்த ரவையை வந்து நான் சரியாக 12 நிமிஷம் வறுத்துருக்கிறேன். இப்போ இது நல்லா வறுப்பட்டுட்டு நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இந்த இப்படி முறுண்டு நல்லா வறுப்பட்டுருக்கு. இப்போ இதை நாங்கள் பிரம்ப அரைக்கி எடுப்போம். இந்த இருக்கு. இதில் இந்த பேன் திருப்பி எடுத்து வச்சு ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். வச்சுக்கொண்டு இதில் வந்து திருவின தேங்காய் பூ இருக்குது. 1/2 கப் எல்லாட்டிக்கு 45 கிராம் இருக்குது. இப்போ இதில் போடுங்க. போட்டு இதை நல்லா லைட்லி கோல்டன் ப்ரௌன் வரையும் வறுத்தெடுக்கணும். இப்போ 4 நிமிஷமாக மீடியம் ஹீட்டில் வச்சு இதை வறுத்தோன்ருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வரணும். ஆகலும் கருக்கி வறுத்துறாதீங்கோ. லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வறுத்தா காணும். இப்போ நான் சரியாக 7 நிமிஷமாக இதை நான் மீடியம் ஹீட்டில் வச்சு கிளறி வறுத்துருக்கேன். இந்த இப்படி லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்குல்ல, ஆகலும் கருக்கி வறுக்காதீங்கோ. இப்படி லைட்லி கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த நாங்கள் இறக்கி வச்ச ரவை இருக்குல்ல, இந்த ரவைக்கே இதை இறக்கி விடுங்க. இந்த இருக்குது. இப்போ இதை நாங்கள் கொஞ்சம் ஆற விடுவோம். நான் உப்புமா செய்கிறதுக்கு இதில் ஒரு தாச்சி எடுத்து வச்சு ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சிருக்கிறேன். வச்சுக்கொண்டு இதில் வந்து எண்ணெய் இருக்குது. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இந்த எண்ணெயை விட்டு கொதிக்க விடுவோம். இந்த எண்ணெய் கொதிச்சா பிறகு இதில் வந்து கடுகு இருக்குது. 1 டீஸ்பூன் கடுகு இதை போட்டு வடிக்க விடுவோம். கடுகு இப்படி வடிச்சு கொண்டு வரைக்க இதில் வந்து உளுந்து இருக்குது. 1 டேபிள் ஸ்பூன் எல்லாத்துக்கு 15 கிராம் எடுத்து கழுவி வச்சிருக்கேன். இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து பெருஞ்சீரகம் இருக்குது. 1 டீஸ்பூன் இதையும் இதில் சேருங்க. இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வட்டி வச்சிருக்கேன். இதையும் இதில் போடுங்க. ஒரு உரைப்புக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேருங்க. பட் நான் இதில் வந்து 3 சின்ன பச்சை மிளகா சேர்க்குறேன். இதில் வந்து 2 காம்பு கருவேப்பிலை இருக்குது. இதையும் இதில் சேருங்க. போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வதங்க விடுவோம். கோல்டன் ப்ரௌன் வரையும் இதை வதக்கி எடுப்போம். இப்போ ஒரு 3 நிமிஷமா இதுலேருந்து வதங்கி கொண்டிருக்குது. இன்னும் கோல்டன் ப்ரௌனாக வரணும். அது வரையும் வதக்கி எடுப்போம். இப்போ சரியா ஒரு 5 நிமிஷம் வதங்கி கொண்டிருக்கு. ஆனால் இன்னும் லைட்லி கோல்டன் ப்ரௌனாக இது நல்லா வதங்கணும். இப்போ சரியா வந்து நான் 8 நிமிஷம் நான் இதை வதக்கி இருக்கேன். இந்த இப்படி லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்குல்ல, இப்படி வரைக்க இதில் வந்து 4 பெரிய காஞ்ச செத்த மிளகாய் எடுத்து பிச்சு வச்சிருக்கேன். இப்போ இதில் போடுங்க. செத்தல் மிளகாய் போட்ட பிறகு 1 நிமிஷம் இதை நாங்கள் வதங்க விடுவோம். இந்த இருக்குது. இந்த செத்தல் மிளகாய் காஞ்ச மிளகாய் போட்ட பிறகு நான் சரியாக 1 நிமிஷம் நான் இதை வதக்கி இருக்கிறேன். இந்த 1 நிமிஷம் வதக்கின பிறகு இதில் வந்து தண்ணி இருக்குது. 1/2 கப் தண்ணி எல்லாட்டிக்கு 375 மில்லிலிட்டர் தண்ணி இருக்குது. இந்த தண்ணியை இதில் விடுங்க. இதில் வந்து தேங்காய் பால் இருக்குது. முதலாம் பால் இருக்குது. 1/2 கப் எல்லாட்டிக்கு 125 மில்லிலிட்டர் இருக்குது. இப்போ இதையும் இதில் விடுங்க. இதில் வந்து மஞ்சள் இருக்குது. 1/2 டீஸ்பூனு கொஞ்சம் குறைய இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. உங்களுக்கு தேவைக்கு அளவான உப்பு சேருங்க. பட் நான் இப்போதைக்கு வந்து 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் இப்போ ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் கூட்டி வச்சிருக்கிறேன். வச்சுட்டு இதை மிக்ஸ் பண்ணி போட்டு 2 கொதி வர விடுவோம். 2 நிமிஷம் எடுத்துருக்கு இப்படி கொதி வர்றதுக்கு. இப்போ மிக்ஸ் பண்ணி போட்டு இன்னும் 1 நிமிஷம் கொதிக்க விடுவோம். இந்த இருக்கு. இப்போ என்ன 1 நிமிஷம் இதை கொதிக்க விட்டுருக்கேன். இந்த 1 நிமிஷம் கொதிச்சா அப்புறம் ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்திலேருந்து கொஞ்சம் குறைச்சி வச்சிருக்கேன். குறைச்சி வச்சுக்கொண்டு இந்த இருக்கு நாங்கள் வறுத்து வச்ச ரவையும் தேங்காய் பூவும் இருக்குது. இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. இருக்கு. எல்லாத்தையும் போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா கிளறி மிக்ஸ் பண்ணி விடுங்க. கூட தண்ணி விட்டுறாங்க. தண்ணியாக போயிடும். சரியாக நீங்கள் 1/2 கப் தேங்காய் பாலும் 1/2 கப் தண்ணியும் அப்படி இல்லாட்டிக்கு 375 மில்லிலிட்டர் தண்ணியும் 125 மில்லிலிட்டர் தேங்காய் பாலம் விட்டிங்கன்னா தாராளமாக காணும். தண்ணி கூட விட்டிங்கன்னா குழஞ்சிடும்.
2 நிமிஷம் இப்படியே கிளறி விடுங்க. இந்த ரவையை வந்து நீங்கள் நல்லா மொறு கலர் மாறாமல் வறுத்தெடுத்தீங்கன்னு சொன்னால் தான் குலையாமல் இந்த உப்புமா வரும். இது வந்து ஒரு விதமாக நான் செய்கிற உப்புமா. இந்த ஃபியூச்சரில் வந்து என்ன உப்புமா ரெசிபிஸ் போடுறேன். இப்போ 1 நிமிஷமாக இதை கிளறிக்கிறேன் இருக்கிறேன். இந்த இருக்கு என்ன 1 நிமிஷம் கிளறி எடுத்திருக்கிறேன். டோட்டலியாக வந்து 2 நிமிஷம் நான் இதை கிளறி விட்டுனான். இப்போ நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இந்த இருக்கு இதுதான் இந்த உப்புமா செய்து முடிஞ்சது. இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த உப்புமா செய்து முடிஞ்சது.